வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தமிழக சட்டப்பேரவையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள திமுக எம்எல்ஏக்கள் மற்றும் சஸ்பெண்ட் செய்யப்படாத திமுக எம்எல்ஏக்கள் ஆகியோர் இன்றைக்கு சட்டப்பேரவை வளாகத்திற்கு வெளியில் போட்டி சட்டப்பேரவை கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். சட்டமன்றத்திற்குள் தொடர்ச்சியாக அதிமுக மற்றும் திமுக இடையே பல்வேறு விடயங்கள் குறித்து எழுப்பப்படக்கூடிய சர்ச்சைகளும் அதன் விளைவாக ஏற்படக்கூடிய மோதல்களும் எதை காட்டுகின்றன? இந்த இரு கட்சிகளில் எந்த கட்சியின் நடவடிக்கை சட்டமன்ற ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்குகிறது என பல கேள்விகள் இதை ஒட்டி எழுகின்றன. இன்றைய சட்டமன்ற நிகழ்வுகள் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தியிருக்கக்கூடிய போட்டி சட்டமன்ற கூட்டம் ஆகியவை எதை காட்டுகின்றன என்பது குறித்து இன்றைய நேர்பட பேசாமல் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திருமிகு CR சரஸ்வதி, திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு பரந்தாமன், மனிதநேய ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த திரு தமீமுன் அன்சாரி, மூத்த பத்திரிகையாளர் திரு RK ராதாகிருஷ்ணன் ஆகியோர் அரங்கத்தில் இணைந்திருக்கின்றனர். அதே போன்று தனது இல்லத்திலிருந்து நம்மோடு இணைகிறார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒருவரான திரு பீட்டர் அல்போன்ஸ். தொடர்ந்து விவாதிக்கலாம். திரு பரந்தாமன், உங்களிடமிருந்து தொடங்குறேன். போட்டி சட்டப்பேரவை அப்படின்னு நீங்க இன்றைக்கு ஒரு கூட்டத்தொடரை நடத்தி இருக்கிறீர்கள். சஸ்பெண்ட் செய்யப்படாத உங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்குள் சென்று நடவடிக்கை ரத்து செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. வெளியில் நீங்க போட்டி சட்டப்பேரவை கூட்டுகிறீர்கள். மறுபுறத்தில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்து இருக்கிறீங்க. இதனுடைய நோக்கங்கள் என்ன? உள்ள கோரிக்கை வைப்பதும் வெளியே போராட்டம் வழக்குன்னு போகும்போது எப்படி இந்த மோதல் முடிவுக்கு வரும், நடவடிக்கை ரத்தாகும் நம்புறீங்க? நோக்கம் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தளபதி அவர்கள் அவர்களுக்கு கொடுக்கிற பேட்டியிலே தெளிவாக சொல்லியிருக்கிறார். மக்களுக்கு சட்டமன்றத்தில் என்ன நடக்குது என்பதை தெரியப்படுத்த வேண்டும். சட்டமன்றம் என்பது எப்படி நடக்க வேண்டும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடைய கோரிக்கைகள் அவருடைய குரல் வலைகள் நெரிக்கப்படாமல் ஜனநாயக அடிப்படையில் நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு இப்படிதான் நடக்கணும் அசம்பிளி அப்படின்னு சொல்லி அவங்க இன்னைக்கு நடத்தியிருக்கிறாங்க. இது ஏதோ வேறு விதமாக கேலி செய்வதற்காகவோ கிண்டல் செய்வதற்காகவோ அந்த மாதிரியான நோக்கத்தில் நடத்தப்படவில்லை என்பதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். ஏனென்றால் இன்றைக்கு சட்டமன்றத்தில் என்ன நடக்குது, எதற்காக இவர்கள் இன்றைக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கார் என்பது பொதுமக்களுக்கு அவ்வளவாக தெரியாத ஒரு கேள்விக்குறிதான். அது காரணம் என்னன்னா, இப்போ உங்களுக்கே தெரியும், நீங்களாம் ரிப்போர்ட்டர்ஸ் பிரஸ் பீப்புள்ஸ்லாம் உள்ள இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த ரெக்கார்டட் அந்த சென்சார் பண்ண அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஈவினிங்ல கிடைக்கிறதே தவிர, இதையே நீங்க டைரக்ட் லைவ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தா சட்டமன்றத்தில் இப்படிப்பட்ட ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்காது. ஏன் சபாநாயகர் இவர்களை இடைநீக்கம் செய்ய வேண்டும், இவர்கள் பேசியது தவறா அல்லது பதிவு செய்ய அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டிய செய்திகள் நீக்கப்பட்டது சரியா இல்லையா என்பதையெல்லாம் மக்களே பார்த்து உணர்ந்திருப்பார்கள். ஆக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அவருடைய செயல்பாடுகள் இவங்களெல்லாம் மக்களுக்கு சரிவர சென்று அடைய வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் தான் இன்றைக்கு இல்ல மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நீங்க சட்டப்பேரவை கூட்டத்தை நடத்தி இருந்தா, இது போன்ற போட்டி சட்டப்பேரவைங்கிறது பொதுவாக மேலை நாடுகளில் இருந்து தழுவிய ஒரு அமைப்பாக பொதுவாக பார்க்கப்படுகிறது. ஆனா இது எல்லாருடைய ஜனநாயக உரிமையாகவும் மறுபுறத்தில் பார்க்கப்படுகிறது. ஆனா இன்னைக்கு நீங்க நடத்தின கூட்டத்துல அப்படி என்ன ஆரோக்கியமான விஷயங்கள் விவாதிக்கப்பட்டன? இன்றைக்கும் அதே போன்ற சர்ச்சை, குறிப்பாக சில உறுப்பினர்களை பற்றி அதிமுக தரப்பு என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாங்களோ அதே குற்றச்சாட்டை இன்றைக்கு போட்டி சட்டப்பேரவைக்கு சபாநாயகரா பொறுப்பேற்ற துரைமுருகனும் வைக்கிறாரு. என்ன ஆரோக்கியமான விஷயங்கள் அங்கு விவாதிக்கப்பட்டன? இதன் மூலமாக மக்கள் என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னு நம்புறீங்க? எக்ஸலன்ட் கொஸ்டின். இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த மாதிரி நடத்துறதுனால என்ன ஆரோக்கியமான போக்கு அப்படின்னு நீங்க கேட்கறீங்க. அது ஆரோக்கியமா அல்லது ஆரோக்கியம் இல்லையான்றதை நான் பதில் சொல்றேன், எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு சபாநாயகர் அதிமுக உறுப்பினர் பேசுகிற பேச்சு நமக்கு நாமே என்று சொல்லி கொண்டு வந்தவங்கெல்லாம் எட்டி பார்க்க முடியலன்னு ஒரு வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் பேசுறாங்க. அந்த பேச்சு சபைக்கு தேவையா தேவையில்லையா என்று சாதாரண சாமானிய மக்களும் உணர்வாங்க. அப்படி பேசினதை எங்களுடைய சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர் அதை மறித்து பேசும்போது, பரவாயில்ல அவர் எங்களை பத்தி பேசியிருக்கிறார், அதை நான் வரவேற்கிறேன். இன்னும் சொல்ல போனா முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதாவே பொதுக்குழுல பேசியிருக்கிறாங்க, இது நான் அந்த அளவுக்கு நமக்கு நாமே பயணம் வெற்றி அடைந்ததுக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்றாங்க. இது ஆரோக்கியமான வாதம் தான், இதுல என்ன தவறு இருக்குது? ஆனால் முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய பெயரை குறிப்பிட்டு பேசுனதை நான் நீக்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதி போர்ஷன் அவர் ரெக்கார்ட் பண்றாரு. அதனாலதான் தளபதி என்ன சொல்றாரு, ஆல்ரைட் நீங்க நான் பேசுறது அம்மையார் ஜெயலலிதா பேச்சை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா, அப்ப நமக்கு நாமே பேசுற உங்க உறுப்பினர் பேச்சை நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, ஒன்னு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அதையும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இதுல என்ன நியாயம், இதுல என்ன தவறு இருக்கு? ஆக இந்த இடத்தில் சபாநாயகர் சரியா நடந்து கொண்டிருக்கிறாரா? இது மக்களுக்கு இதை தெரிவிக்க வேண்டும் என்பதனால்தான் இது போன்ற நிகழ்வுகளை வெளியே நடத்தி இருக்கிறோம்.
ஒரு சபாநாயகர் எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் ஒரு சபை எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் மக்களுக்கு புரிய ஒண்ணுமே இல்லை சார். இன்னைக்கு இப்படி நடந்தனால தான் இந்த டிபேட்டே வந்திருக்கு. இல்லை அப்படி இல்லை. அதாவது அவை குறிப்புன்றது ஒரு வரலாற்று ஆவணம் சார். அது எப்படி அந்த காலத்தில் மன்னர்களுடைய செப்பேடுகள் கல்வெட்டுகள் எப்படி இருந்ததோ அது மாதிரி தான் சட்டசபை குறிப்புகள் ஒரு ஆவணம். அது அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் சந்ததியர்கள் அதை போய் படித்தாங்கன்னா நமக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படிலாம் நடந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்காலத்தில் ஒரு அரசியல் தலைவர் உருவாவதற்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக உருவாகக்கூடியதான் அது ஆவணம். அதனால தான் நாகரிகங்கள்லாம் மரபுகள்லாம் கடைபிடிச்சி எது தேவை அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் அன்கான்ஸ்டியூஷன்லாம் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி வச்சிருக்காங்க ஒரு மரபு. இது இப்படிப்பட்ட ஒரு மரபை கையாள வேண்டிய ஒரு சபாநாயகர் மரபுகளை மீறி ஒரே மரபு தான் அம்மையாரை பற்றி தவறாக பேசக்கூடாது, இல்லை அம்மையார் பற்றி பேரையே குறிப்பிடக்கூடாது, தவறாக பேசினாலும் தவறுதான், அது அம்மையாரை பற்றி குறிப்பிடவே கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் சொல்றோம் இது மக்களுக்கு தெரிய வேண்டும். இது மக்களுக்கு தெரிந்தால்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பிரதிநிதிகள் என்ன செய்கிறார்கள், ஒரு அரசாங்கம் அல்லது ஒரு சபாநாயகர் எப்படி இந்த சட்டமன்றத்தை நடத்துகிறார் என்பதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக தான் இதை நடத்துகிறோமே தவிர வேற ஒன்றும் உள்நோக்கம் கிடையாது. திரு தமீம் அன்சாரி, மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் சட்டமன்றம் எப்படி நடக்குது அப்படிங்கிற எதிர்த்தரப்பு வெளியில் போட்டிக்கு சட்டமன்ற கூட்டத்தில் நடக்குது. அவர்கள் நடத்தியது போன்றுதான் அவையில் நடந்து கொண்டிருக்கிறதா? பத்திரிகையாளர் நாங்க போய் பார்க்கறது அப்படிங்கறத தாண்டி மக்கள் பார்க்கக்கூடிய பார்வையில சொல்லுங்க, இப்படித்தான் நடக்கிறதுங்கிற மெசேஜ் இன்னைக்கு அவங்க வலுவாக கொடுத்திருக்கிறார்கள். இவர்களை வெளியேற்றியதன் மூலமாக ஆளும் தரப்பு சாதிக்க நினைத்தது என்னங்கிறது ஒரு பக்கம் இருக்கும்போது வேறொரு திசையில் அவர்கள் இதை எடுத்து கொண்டு சென்று விட்டார்கள். இந்த ஒரு பனிஷ்மெண்ட் சொல்லப்பட கூட அவங்களுடைய மெரிட்டா அவங்க மாத்திட்டாங்கன்னு சொல்லலாமா? அதாவது இன்று சட்டசபைக்கு வெளியிலே அவர்கள் நடத்திய அந்த போட்டி சட்டமன்ற கூட்டம் என்பது ஜனநாயகத்தை கேலி குத்தாக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். மிக முக்கியமாக ஒரு முதிர்ந்த தலைவராக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் கூட இந்த போட்டி சட்டமன்ற நிகழ்வுகளிலே பங்கெடுத்து கொண்டு அவரும் அதிலே தன்னுடைய கருத்துக்களை சொல்லி சைகைகளை காட்டி நடத்தி கொள்வது என்பது ஒரு நாகரிகமான அரசியலாக எனக்கு தெரியவில்லை. அவர் மீது நமக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது. அவரும் இந்த கூட்டத்திலே போட்டி சட்டமன்ற கூட்டத்திலே கலந்து கொண்டதுதான் எல்லோருக்கும் ஆச்சரியத்தையும் வருத்தத்தையும் அளிக்கிறது. மிக முக்கியமாக அங்கே ஆரோக்கியமான விவாதங்கள் நடைபெற்றதா என்று சொன்னால் கூட அப்படி நடைபெறவில்லை. மாறாக சபாநாயகர் அவர்களை கேலி செய்து கிண்டல் செய்து குறிப்பாக அவருடைய தனிப்பட்ட செய்கைகளை கூட நக்கல் செய்யும் விதமாக அவர்கள் அங்கே நடந்து காட்டியிருப்பது, குறிப்பாக பேரவை எதிர்க்கட்சியுடைய துணைத் தலைவர் சகோதரர் துரைமுருகன் அவர்கள் நடந்து கொண்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மனிதாபிமானத்துக்கும் நாகரிகத்துக்கும் உகந்ததாக அது தெரியவில்லை. அதுபோன்று இவர்கள் ஏதோ இப்போதுதான் இது போன்ற ஜனநாயகத்துக்கு விரோதமாக நடைபெற்றது போன்ற ஒரு செய்தியை வெளியே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 2009 திமுக ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்த காலத்தில் 69 அதிமுக எம்எல்ஏக்கள் மொத்தமாக கூண்டோடு சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். அந்த நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் அடுத்த நாள் தன்னந்தனியாக தன்னுடைய கருத்துக்களை சட்டமன்றத்திலே பதிவு செய்துவிட்டு போனார்கள். இதை அந்த இடத்துல நான் தெளிவாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைய தினம் 18 நாட்களாக தொடர்ந்து அவையிலே நடைபெற்றுக் கொண்டிருந்த சம்பவங்களை நான் பார்த்திருக்கின்றேன். ஆளுங்கட்சியிலே ஓரிருவர் ஏதாவது கருத்துக்களை சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்ல வருகின்ற பொழுது அமைச்சர் பெருமக்கள் அதை தடுக்கிறார்கள். அந்த நேரத்தில் உடனடியாக அவர்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் தங்களை சரி செய்து கொள்கிறார்கள். அதே நேரத்தில் எதிர்க்கட்சி வரிசையிலிருந்து குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நண்பர்கள் வட்டத்திலிருந்து சில கருத்துக்கள் வெளிப்படுகின்ற போது அவர்கள் எதிர்க்கட்சி தலைவருக்கோ துணைத் தலைவருக்கோ கொறடாவுக்கோ கட்டுப்படுவதில்லை. பல நேரத்தில் நான் பார்க்கிறேன். இல்ல கட்டுப்படுவதில்லை நீங்க சொல்றது சரி. அதை எப்படி நடக்கிறது என்று கேட்டதுக்காக நான் சொல்ல வரேன். எப்படி நடக்கிற ஒரே நிமிஷத்தில் பிறந்தாமல் இதற்கு முந்தைய நாளில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் மைக் ஆஃப் ஆயிருக்க டைம்ல எங்களுடைய உறுப்பினர்கள் யாராவது சர்ச்சைக்குரிய வார்த்தைகளை சொல்லி இருந்தால் நான் அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த பதிவுகளை அந்த பதிவுகளுக்காக நான் வருந்துகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த சபையிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு பெருந்தன்மையாக அவர் பேசும்போதும் அதற்கு அடுத்த நாளே நிலைமை வேறுமாறாக மாறுகிறது இல்ல. நீங்க அதே மாதிரி திரு பரந்தாமன் சுட்டிக்காட்டியது போல நமக்கு நாமே பயணம் குறித்து ஆட்சேபகரமான ஒரு கருத்து ஒரு உறுப்பினர் சொல்லும் போது அது அங்கிருந்து அவை முன்னவரோ அமைச்சரோ தடுத்து இருந்தால் இந்த பிரச்சனை இல்லையே, இல்ல குறைந்தபட்சம் அதை நீக்கி இருந்தாலும் இந்த பிரச்சனை இல்லையே. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மன்னிப்பு கேட்டது என்பது ஒரு ஆரோக்கியமான விஷயம். அதை நான் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். அதே நேரத்தில் நமக்கு நாமே திட்டத்தை பற்றி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது யாருடைய பெயரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. நீங்க தான் நடத்தினீங்க. ஆனால் அவையில் அவ்வாறு யாரை குறிப்பிட்டு அவர்கள் தாக்கும் விதத்திலே சொல்லவில்லை. மாறாக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுடைய கருத்து என்னவாக இருந்ததுன்னு சொன்னால் அதிமுக பொதுக்குழுவில் முதலமைச்சர் அம்மா அவர்கள் இவ்வாறு பேசினார்கள் என்று சொல்கின்ற பொழுது அதிமுக பொதுக்குழுவில் அவர் என்ன பேசினார் என்பது யாருக்குமே தெரியாது. யாருக்கும் தெரியாத யாரும் கேள்விப்படாத ஒன்றை அங்கே பதிவு செய்கின்ற போதுதான் சபாநாயகர் அவர்கள் அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும். நீங்க அதிமுக உறுப்பினர் அல்ல,
ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்ல, நீங்க ஒரே சபை இதுபடி அவர் அத சொல்ல வரல. நான் என்ன சொல்ற நடுநிலை. இப்போ இவரே சொல்லட்டும், நமக்கு நாமே என சொல்லிக்கொண்டு கூக்குரல் போட்டவர்களால் கோட்டையை பிடிக்க முடியாது. இது என்ன? இது சட்டமன்றத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இதை பேச வேண்டிய அவசியம். கூக்குரல் போட்டவர்கள் எல்லாம் பிடிக்க முடியாது சார். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது வேறு. இது ஜனநாயக கடமை. அது ஜனநாயக மரபுபடி ஜெயிச்சவங்க ஆட்சி போறாங்க, தோத்தவங்க எதிர்கட்சியா உட்கார்றாங்க. இது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? சரி சொல்லிட்டீங்க. சொன்ன பிறகு எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் அதை எப்படி ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாரு? ரைட், ஓகே, இந்த அளவுக்கு எங்களை பத்தி நீங்க பேசுறீங்கன்னா நான் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலமைச்சரே கூட பொதுக்குழுல பேசியிருக்கிறாங்க, இதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்லும் போது அதை விட்டுட்டு போலாமே. அதையா நீங்க முதலமைச்சர் பேரை சொன்னதுனால நான் அதை நீக்கிறேன்னு சொல்லணும். ஒன்னே ஒண்ணு சார், இதாவது நான் என்னன்றேன்னா 121 சப் கிளாஸ் 2ல சபாநாயகர் இன்னைக்கு இடைநீக்கம் செய்கிறார் என்று சொன்ன ஒரு உரிமை இருக்கு. ஆனால் சபாநாயகர் அந்த உத்தரவை பிறப்பிப்பதற்கு முன்பு போதிய காஷனை, போதிய நடவடிக்கைகளை அவர் பின்பற்றிருக்கிறார் என்றால் கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், போதிய காஷன் இல்ல நீங்க சொல்ல முடியாது. கடந்த பல நாட்களாக நான் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறேன். இன்னும் அந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்றதுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி கூட நான் பல முறை கேட்டேன், புண்படுத்தும் விதமாக நீங்க பல முறை நடந்து கொண்டீர்கள் அப்படின்னா சொல்லிட்டு தான் ஆரோக்கியமான போக்கு சொல்றேன். நான் உள்ள நடக்கிற விஷயங்கள் சரியா தவறாக போக வரல, ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை சொல்றேன். ஆனால் சபாநாயகர் இது உண்மையிலேயே அவர் மரபுபடி போறாருன்னா, இல்லை என்றால் உங்களை நான் இடைநீக்கம் செய்ய வேண்டியது வரும், உங்களை நான் எச்சரிக்கிறேன் அப்படின்ற என்னைக்காவது பிரஸ்ல தான் சொன்னீங்க கேட்கலாம். முன்கூட்டி ஆனா தளபதி அவர்கள் நடவடிக்கையை ப்ரொனவுன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் சபாநாயகர் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், எடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொன்னது பல நாட்கள் இருக்கு. இல்ல நான் என்ன சொல்றேன், அதை சொல்லி அதாவது முன்னாடி நாள் சபையில எதிர்க்கட்சி தலைவர் தளபதி என்ன சொல்றாங்க, நீ 8 மணிக்கு வரைக்கும் கூட சபையை நடத்துறதாக இருந்தால் நாங்க இருந்து உங்களுக்கு கோஆபரேட் பண்றோம்ன்றத சொல்றாங்க. இந்த செய்திகள்லாம் வெளிவருகிற பொழுது உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் சபை நடத்துவதற்கு இவர்கள் குந்தகம் விளைவிக்கிறார்கள் அல்லது இவர்கள் ஒரு தடுப்பணையாக இருக்கிறார் என்று சொன்னால், எதை தடுத்தது சபாநாயகர் அட்வான் பண்றதுக்கு வார்னிங் கொடுப்பதற்கு ஏதாவது செய்தி வந்திருக்கிறது? இது வரைக்கும் 2 விஷயங்கள் இந்த இடத்துல குறிப்பாக சொல்லப்படுது. ஒன்று, திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களை கிட்டத்தட்ட பெரும்பான்மை உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்திருப்பது என்பது வரக்கூடிய காவல்துறை மானிய கோரிக்கையில் ஒரு பெரும்பான்மை பங்கு அங்கு இருக்கக்கூடாது எதிர்த்தரப்பில், அதனால திட்டமிட்டு இது நடத்தப்படுகிறது அப்படின்னு பல காரணங்கள் திராவிட முன்னேற்ற தரப்பில் வைக்கப்படுகிறது. இதற்காகத்தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? இன்று நடந்தது ஒரு அராஜகத்தின் உச்சகட்டம். செம்மல் பேசும்போது சொன்னீங்க, எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பெருந்தன்மையுடன் மன்னிப்பு கேட்டார் சட்டமன்றத்தில். தவறே நடக்காதப்ப அவர் மன்னிப்பு வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுடைய திமுக எம்எல்ஏக்கள் ஒவ்வொரு நாளும் அங்க பண்ற கேலியும் கிண்டலும், முதல்ல மனிதனை மதிக்க கத்துக்கொள்ள வேண்டும். இவர்கள் அண்ணாவளியில் வந்தவர்கள் சொல்றாங்க, அண்ணா என்ன சொன்னார்? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுனர். ஒரு கடமை ஆற்ற வேண்டிய ஒரு எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துல ஒரு ரங்கநாதன் எம்எல்ஏ இருந்துச்சு டான்ஸ் ஆடுறாரு, முன்னாடி நின்று கத்துறாரு, துரைமுறை நினைச்சு எல்லாரும் கத்துறாரு. இதுதான் கடமையை காப்பாத்துற அழகா? ஒரு கண்ணியங்கிறது, ஒரு சபாநாயகர் என்பவர் கண்ணியமிக்கவர். அவரை நீங்க அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணலாம். தனிப்பட்ட முறையில் அவருடைய உடலில் சில பிரச்சனைகள் இருக்கு, அவர் ஒரு மாற்றுத்திறனாளி என்பது எல்லாருக்கும் தெரியும். அதை சுட்டிக்காட்டி கேலி செய்வது கண்ணியமா? ஒரு கொறடாவுக்கும் கட்டுப்படாமல், ஒரு எதிர்கட்சி தலைவருக்கும் கட்டுப்படாத ஒரு எதிர்கட்சியில் உட்கார்ந்து கொண்டு தினமும் ரகலை செய்து கொண்டு இன்றைக்கு மன்னிப்பு கேட்டார்ல பெருந்தன்மையா? ஒரு நாள் அந்த பெருந்தன்மையை திரு ஸ்டாலினால் காப்பாற்ற முடியலையே. நேற்றுக்கு மறுநாள் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்க. இன்னைக்கு வெளியில போட்டி அதிமுகங்கிறீங்க. நம்முடைய சகோதரர் தமிழ் சொன்னதை போல நீங்கள் அமிச்சிங்க எங்களை வெளியில. நாங்க இந்த மாதிரி ரோட்ல போய் நின்று டிராமா போடல, சீன் போடல. மறுநாள் வந்தாங்க எதிர்கட்சி தலைவர், அம்மா வரட்டும், உங்கள் தலைவர் கருணாநிதி அவர்கள் சஸ்பெண்ட் ஆகவில்லை, வரட்டும், போலீஸ் மானிய கோரிக்கையில் உட்காரட்டும். 5 முறை முதலமைச்சர் இருந்தவர் டிவியில் இவங்க காமிச்சாங்களா? 5 முறை திமுக சட்டமன்றம் நடக்கும் போது அப்படியே வெளிச்சம் போட்டு காமிச்சாங்களா? இவங்க காலத்துல எல்லாம் தொலைக்காட்சியில் வந்ததா? இவர்களுக்கு வக்காலத்து வாங்குற அவர்களுடைய கட்சியை சேர்ந்த மற்ற கட்சிக்காரங்களையும் கேட்கிற, கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டியவர்கள் நிச்சயமா அது முடியாது திமுகவால. ஏன்னா கண்ணியத்தை பத்தி திமுக எதிர்பார்க்க முடியாது. பல வருடங்களுக்கு முன்னாலேயே ஒரே ஒரு நிமிஷம் ஒரு ஃபைலை பார்க்கணும்னு ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டியதை இவள் தலைவர் கருணாநிதி அவர்கள் கொச்சையான தமிழில் நாடாவை அவித்து பாவாடை தெரியும் பேசினவங்க. எப்படி இவங்க சபாநாயகர் ஆரோக்கியமான விஷயத்தை அவை குறிப்பிட நீக்கிறாரோ, இந்த மாதிரி ஆரோக்கியம் இல்லாத வார்த்தைகளை நான் பேச விரும்புறேன். கண்ணியம் என்று சொல்றாங்க இல்லையா, கண்ணியம் சொல்லி அதிமுக காரங்க திமுக பத்தி கேட்கறதுக்கு ஒரே கேள்வி சகோதரி சொல்லணும். ஒரு முதலமைச்சர் பட்ஜெட்டை வாசித்துக் கொண்டிருக்கும் போது 89 to 90 கவர்மெண்ட்ல இதே சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா
கலைஞருடைய படிச்சுக்கிட்டு இருந்த பட்ஜெட் புக்கை வாங்கி தூக்கி மேல விசிறவங்க தான். அதுக்கப்புறம் நாங்க சொல்லட்டுமா? ஒரு நிமிஷம் இருங்க. அதான் சொல்றேன். இந்த நோக்கம் என்னன்னா இந்த சட்டமன்ற நடவடிக்கைக்கு நாங்க சொல்லட்டுமா? இல்ல நான் அதை கூட மரியாதை கொடுக்க தெரியாத ஒரு நான் அது போல ஆக கண்ணியத்தை பத்தி பேசுறவங்க நான் அந்த மாதிரியான லாவணி பாட விரும்பல. 69 உறுப்பினர்களை வந்து கூண்டோட சஸ்பெண்ட் பண்ணாங்க டிஎம்கே கவர்மெண்ட்ல. நெக்ஸ்ட் டே வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற அம்மையார் வந்து பேசினாங்க சொன்னீங்களா, அதுதான் திமுகவினுடைய அவை. உண்மையிலே கேக்குறேன், இவங்க ஆரோக்கியமா ஆர்கியூ பண்றதா நான் ஆரோக்கியமா ஆர்கியூ பண்றேன். வர சொல்லு உங்க தலைவர்னு சொன்னா இந்த சபை நடக்கும்போது முதலமைச்சர் ஜெயலலிதா உண்மையிலே நாளைக்கு அவைக்கு வரட்டும், மண்டே அன்னைக்கு வரட்டும், நான் வந்து இதை ரிவோக் பண்றதுக்கு முன்மொழி சொல்றேன், அவை முன்னவரன்னு சொல்லுங்க. போலீஸ் மாநில ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா வந்து முதலமைச்சர் ஜெயலலிதாவை என் தலைவர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரை எல்லாரையும் ரிவோக் பண்ணி உட்கார வச்சு தெம்பு இருந்தா திராணி இருந்தா டிபேட் ஆரம்பிக்க சொல்லுங்க. இன்னைக்கு அத்தனை பேரும் பார்த்தாச்சு. இவங்க வெளியில இவங்க நடத்திய நாடகம், இவர்கள் செய்த கேலி கிண்டல் சபாநாயகரை பார்த்து வெளியிலேயே பண்றவங்க சட்டமன்றத்துக்குள்ள எப்படி நடப்பாங்க? உண்மையிலே ஒரு நல்ல இன்னைக்கு என்ன கேலி கூட்டம் நடந்திருக்கு? எல்லாரையும் கிண்டல், எல்லாரையும் கேலி. என்ன துரைமுருகனுக்கு என்ன சபாநாயகரை கிண்டல் பண்றதா வேலையா? வெயிட் பண்ணுங்க. நான் கேட்ட ஒரு கேள்வி வேலையா? இல்ல நான் கேட்ட கேள்வி போலீஸ் ஒரு நிமிஷம் நல்ல டாபிக். இவங்க நல்லா பொலைட்டா இல்ல அதே சமயத்துல கன்ஸ்ட்ரக்டிவ் சப்ஸ்டாண்டிவா பேசினா நான் பேசுறேன். இல்ல இந்த மாதிரி சும்மா வந்து லாவடி பேசினா இல்ல போங்க. நான் ஆரோக்கியம் வாதிக்கலாம். நான் திரு பீட்டர் கேக்குறோம், திரு ஆர்கே கேக்குறோம். இல்ல எனக்கு நேரம் கடந்து போயிட்டு இருக்கு. நாகரிகமா நடந்துட்டா நாங்களும் பொலைட்டா பேசுறோம். நான் கேக்குற கேள்வி என்னன்னா, ஒருவேளை காவல்துறை மானிய கோரிக்கை மையமாக வைத்து அந்த நேரத்தில் முதலமைச்சர் பேசும்போது எதிர்த்தரப்பு பலமாக இருக்கக்கூடாது நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த கேள்வி நான் கேட்டேன், இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த அரசியல் புரிதலை சரியாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், இந்த 89 உறுப்பினர்களிலேயே மிகவும் பலம் வாய்ந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி ஒற்றை நபராக இருந்து எல்லாத்தையும் அவரால் சமாளிக்க முடியும். அவரோடு இன்னும் 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அவர்களால் வந்து போலீஸ் மானிய கோரிக்கையில பேசிட முடியும், அவர்களுக்கான உரிமையை நிலைநாட்ட முடியும்ல. அப்ப இந்த நடவடிக்கைக்குள்ள உள்நோக்கம் இருக்கு நீங்க சொல்றப்ப இந்த ஜஸ்டிபிகேஷன் ஏத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு விஷயம் சார், நீங்க நடுநிலையோட ஒரு தர்மத்தோட பேசணும். அதாவது நீங்க என்ன பொதுவாவே நான் கேட்கிறேன், அதாவது கலைஞர் சட்டமன்றத்துக்கு வரக்கூடிய சூழல் இருக்கா இல்லையான்ற உலகத்துக்கே தெரியும். ஏன்னா இவ பார்லிமெண்ட்லயே வந்து வீல் சேர்ல வரக்கூடிய ஹானரபிள் மெம்பருக்கு எப்படி ப்ரொவைட் பண்றாங்க, இங்க எப்படி ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லி பல்வேறு முறை ரெக்வெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கான ப்ரொவிஷன் கிடையாது. அதாவது சார் அதாவது அவர் வந்து அவருடைய சேர்ல உட்கார, ஆனா அவருக்கு ஒதுக்கப்பட்ட இடம் 4th ரோல, அவருக்கு ஒதுக்கப்பட்ட இடம் 4th ரோல. ஒரு சீனியர் மெம்பர் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் அவருடைய நிலைமைக்கு அவர் 4th ரோல போய் உட்கார முடியுமா? இரண்டாவது இது கேளுங்க. நான்காவது ரோ ஒன்று எங்களுக்கு சொல்லப்பட்டது என்னன்னு இருக்கட்டும். ஆனால் ஒரு மூத்த உறுப்பினர் அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கேட்கணும்னு கொடுக்கணும்ன்றது விடுங்க, அதுக்குள்ள நான் போக வரல. ஆனால் இவங்க உண்மையிலேயே வந்து ஆரோக்கியமா விவாதம் பண்றவங்களாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பேசி புகழ்ந்து அதை எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டு இவங்க வந்து முதலமைச்சரை புகழ்றத வந்து இன்கார்பரேட் பண்றதும் அல்லது அரசாங்கத்தை வந்து விமர்சித்து பேசக்கூடிய கருத்துக்களை, ஆரோக்கியமான கருத்துக்களை வந்து இவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றதும் இதுதான் இவங்களுடைய வேதனைகளா இருக்கு. சரஸ்வதி பேசுற திரு பீட்டர் போன்ஸ் மிக தாமதமான உங்கள்கிட்ட வர, ஆனா இருக்கிற சூழல் அடிப்படையில் தான் அந்த இடத்துக்கு வர வேண்டியது இருக்கு. இங்கு நடக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இடையிலான இந்த சட்டமன்ற சர்ச்சைகள், ஒரு மூத்த சட்டமன்ற அனுபவம் வாய்ந்த உறுப்பினராக உங்கள் முதல் கட்ட பார்வை என்ன? இது எந்த இடத்தில் யாரால் கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது? நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி கட்சி அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும் பேச மாட்டீங்கன்னு நம்புறேன். உங்களுடைய பதில் என்ன? அதாவது நான் சகோதரர் பரந்தாமன் சொல்லும் போதும் சரி, சகோதரி சரஸ்வதி அவர்கள் சொல்லுகின்ற போதும் சரி, அவர்கள் சொன்ன சம்பவங்களின் போது சட்டமன்றத்திற்குள்ளே இருக்கின்ற வாய்ப்பினை நான் பெற்றேன். அதாவது பட்ஜெட் விவாதத்தின் போது நடந்த சம்பவங்கள் அப்பொழுதும் நான் சட்டமன்றத்திலே இருக்கிறேன். இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக தனியாக சட்டமன்றத்திற்கு வந்து அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் முறையிலே வாதிக்கின்ற போதும் நான் சட்டமன்றத்திற்குள்ளே இருந்திருக்கிறேன்.
இப்போ எங்களை போன்றவர்களுக்கு என்ன வருத்தம் இருக்கிறது என்று சொன்னால், தமிழக சட்டப்பேரவை மிக தரம் தாழ்ந்த ஒரு நிலைக்கு போய் கொண்டிருக்கிறதோ என்பதை போன்ற ஒரு தோற்றம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமில்ல, அகில இந்திய அளவிலும் அதை போன்ற ஒரு கருத்து நிலவி வருவது பாரம்பரியமான தமிழக சட்டப்பேரவைக்கு இது உகந்ததன்று. சபாநாயகருடைய அணுகுமுறை, அதாவது அவர் இந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்டரி சிஸ்டத்தில் அவர் he is the custodian of the house என்று சொல்வார்கள். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுகின்ற போது எப்படி பேசுவார்கள் என்று சொன்னால், the government is yours but the house is ours என்று சொல்வார்கள். அரசு உங்களது, சபை நம்மளது என்று சொல்வார்கள். அதுல சட்டசபைக்குள்ள இரண்டு வகையான வாதங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அரசியல் பிரச்சனைகளை பேசுவதை தவிர்க்க முடியாது, அது சட்டமன்றத்திற்குள்ள தொடர்ந்து நடந்திருக்கிறது. ஆனால் 24 மணி நேரமும் அரசாங்கம், நிர்வாகம், மக்கள் பிரச்சனை, இன்றைக்கு தமிழகத்திற்கு இருக்கிற சவால், இதை போன்ற கருத்து பரிமாற்றங்களே இல்லாமல் முழுக்க முழுக்க சட்டமன்றத்தினுடைய அவ்வளவு நேரமும் அரசியல் பேசுவதிலேயே, ஒரு கட்சி அரசியல் பேசுவதிலேயே செலவிடப்படுவது எங்களை போன்றவர்களுக்கு வருத்தமாக இருக்கிறது. இங்கே கூட சொன்னார், பாராளுமன்றத்துக்கு வெளியே, சட்டசபைக்கு வெளியே இப்படி நடத்தலாமா என்று கேட்டார். இது சட்டமன்றமும் பாராளுமன்ற மரபும் அங்கீகரித்த ஒன்று. மார்க் பார்லிமெண்ட் என்பது ஒரு பெரிய கான்செப்ட். ஜனநாயகத்தில் மார்க் பார்லிமெண்ட் என்று சொல்லுவது எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக யுக்தி. அதை நாம் கடந்த காலங்களிலே நாங்களும் செய்திருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் அவர்களுக்கு உகந்த வகையிலே பலவிதமான வகையிலே எதிர்ப்புகளை காண்பித்திருக்கிறார்கள். காய்கறி மாலைகளை போட்டு உள்ளே வந்திருக்கிறார்கள், கருப்பு சட்டை அணிந்து உள்ளே வந்திருக்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன், ஒரு சில நபர்களை சகோதரி சரஸ்வதி அவர்கள் சொன்னார்கள், அந்த நபர்களை மட்டும் சபாநாயகர் வெளியே அனுப்பியிருந்தால் இது பெரிய பிரச்சனை அல்ல என்பது. அவைக்கு வெளியே ஒரு உறுப்பினரை அனுப்புவது என்பது அவருக்கு தருகிற தண்டனை அல்ல, அவரை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு தருகிற தண்டனை என்பதை சபாநாயகர் உணர வேண்டும். அது கொலைகேசில தூக்கு தண்டனை கொடுக்கிற மாதிரி, அது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் சர்க்கம்ஸ்டான்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார். ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரை ஒரு வாரம் உள்ளே வரக்கூடாது என்று உத்தரவிடுவது ஒரு நேரத்திலே உணர்ச்சி வசத்திலே செய்து விடலாம். இது எங்கள் காலத்திலும் நடந்திருக்கிறது. நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். வெளிநடப்பு செய்த நேரத்தில் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற போது அவரே மைக்கிலே பேசுவார், நான் அவர்களை அழைக்கிறேன் வாருங்கள் என்று சொல்லுவார். ஏன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் ஒரு முறை வெளியே போகின்ற போது இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் அவர்களது அறைக்கு சென்று நீங்கள் அறைக்கு வாருங்கள் என்று அழைத்தார். ராதாகிருஷ்ணனுக்கு தெரியும், ஏன்னா அவர் அப்பொழுது மாடத்திலே பத்திரிகையாளர் மாடத்தில் இருந்து பார்த்தவர். ஆகவே அவருக்கு தெரியும். நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், ஒரு கோபத்திலே உணர்ச்சி வசப்பட்டு யாராவது ஒரு உறுப்பினர் தவறாக நடந்திருந்தால் நீங்கள் அனுப்பலாம். பிறகு எல்லா கட்சி உறுப்பினர்களும் கேட்கின்ற போது அதை திரும்ப பெறுவதிலே சபாநாயகருக்கு என்ன வருத்தம்? அவர் இன்னைக்கு சொல்லுகிற பதில் சபாநாயகருடைய அணுகுமுறை சரியில்லை என்று சொல்லுகிறது. கேட்கின்ற நபர்களை பார்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்றவர்களும் தோழமை கட்சியில் இருக்கின்றவர்களும் இந்த சபாநாயகரிடம் கேட்கிறார்கள், மீண்டும் மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள். சபாநாயகர் என்ன சொல்றார்? நீங்க வேணுமானாலும் வெளியே போங்கன்னு சொல்றார். இது அந்த ஆசனம் யாரெல்லாம் இருந்த ஆசனம்? செல்லப்பாண்டியன் இருந்த ஆசனம், கிருஷ்ணாராவ் இருந்த ஆசனம், பாரம்பரியமான பழம்பெரும் சபாநாயகர்கள் எல்லாம் இருந்த ஆசனத்திலே உட்கார்ந்து கொண்டு நீங்களும் வெளியே போங்கள் என்று சொல்லுகின்ற சபாநாயகர் அந்த மன்றத்திலே அப்படி நடந்து கொள்ளலாமா என்கிற கேள்வி எழுகிறது. ஆகவே நடந்தவைகள் எல்லாம் இருக்கட்டும், அவர் ஏன் கேட்டாரு? இல்ல, ஒரு சில உறுப்பினர்கள் தவறாக நடந்து கொண்டால் அவர்களை மட்டும் வெளியேற்றுங்க, ஒட்டுமொத்தமாக அதை செய்யாதீர்கள் அப்படின்னு நீங்க சொல்றதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் ஆளும் தரப்பில் தொடர்ந்தியாக வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு என்னவென்றால், பல உறுப்பினர்கள், பெரும்பான்மை உறுப்பினர்கள் அதை செய்கிறார்கள், அதனுடைய தலைமைக்கே அவர்கள் கட்டுப்பட, குறிப்பாக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருக்கே அவர்கள் உறுப்பினர்கள் கட்டுப்படுவதில்லை, கொறடா உத்தரவு கட்டுப்படுவதில்லை, இப்படி ஒரு கட்டுப்படாத ஒரு சூழலுக்கு போகிறனால நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது, திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள், குறிப்பாக பெரும்பான்மை புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட அமைப்பாக இருக்கிறது இன்றைய தருணத்தில், அவர்களுக்கு ஒரு மறுபரிசீலனை, அவர் நடவடிக்கையில் ஒரு மறுபரிசீலனை திராவிட முன்னேற்ற கழகம் செய்ய வேண்டும்ங்கிற கோரிக்கை நீங்க முன்வைப்பீங்களா? வைக்கிறேன். நான் என்ன சொல்றேன், இந்த நடவடிக்கை எப்படி எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், உதாரணமாக நேற்று மதுரை சட்டமன்ற உறுப்பினர் அவர் அவைக்கே வரலன்னு சொல்றார். அப்பொழுது நீங்கள் அவரையும் வெளியேற்றிருக்கிறீர்கள். அப்பொழுது நீங்க இதை பற்றி யூ ஹேவ் நாட் அப்ளைட் யுவர் மைண்ட். ஒரு கொலை குற்றத்திற்கு நீங்கள் தூக்கு தண்டனை கொடுக்கின்ற போது
சபாநாயகராக நீதிபதியாக உட்கார்ந்து இருக்கின்ற சபாநாயகர் யார் வந்தார் யார் வரவில்லை என்று பார்ப்பதற்கு கூட அவருக்கு அவகாசம் இல்லை என்று சொன்னால் அந்த தீர்ப்பின் தரத்தை நாம் எப்படி ஏற்றுக்கொள்வது? யார் குற்றம் செய்தார்களோ அதற்காகத்தான் நண்பர் பரந்தாமன் கூட சொன்னார். நானும் இந்த வாதத்தின் மூலமாக ஒரு கோரிக்கை வைக்கிறேன். தயவு செய்து யார் குற்றம் செய்தார்கள், யார் பக்கம் தவறு இருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் உணரக்கூடிய அளவிலே தொலைக்காட்சியிலே இதை ஒளிபரப்பினால்தான் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். சகோதரர் பதில் சொல்லிடுறேன். ஒருத்தர் 2 பேரை தான் சொன்னீங்கன்றாரு. நேரம் இருந்தா 89 பேரையும் சொல்லிடுவேன். 89 பேரை எந்திரிச்சு நின்று ஒவ்வொரு நாளும் கத்துவதை சட்டமன்ற உறுப்பினர் இல்ல அதைத்தான் சொல்றேன். அவங்க வெளியேற்ற முடியாது. 89 பேர் எந்திரிச்சு நிக்கிறாங்க, 89 பேரும் கத்துறாங்க, 89 பேர் சபாநாயகரை பத்தி கிண்டல் பண்றாங்க. சோ எல்லாரையும் அனுப்ப வேண்டிய சூழ்நிலை உருவாக்குறாங்க. அதுக்குதான் மன்னிப்பு கேட்டாரு. இதுல எனக்கு பெரிய மறுப்பு இருக்கு. அதாவது ஸ்டாலின் எந்திரிச்சு மன்னிப்பு கேட்கிறார். ஸ்டாலின் கத்துனாருங்கிறது அவருடைய இந்த சட்டமன்ற வரலாறுலயே எங்காச்சும் ரெக்கார்டு இருக்கா? ஏதாச்சும் ஒரு ஆவணம் இருக்கா? ஏதாவது வீடியோ ஆவணம் இருந்தாலும் சரி, ஸ்டாலின் கத்துனாருங்கிறது நீங்க நிரூபணிங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் பொத்தம்பதுவா பேசாதீங்க. பீட்டருடைய அதே கருத்து எனக்கு. ரெண்டாவதாக இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் கொடுங்களா, அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா பண்ணீங்க. முன்னதாக பீட்டர் சொன்ன மாதிரி இந்த வெளியே இந்த மாக் பார்லிமெண்ட் மாக் அசம்பிளி நடத்துறது புதுசு கிடையாது. ஒரு 12 வருஷம் முன்னாலேயே திமுகவினர் இதே செட்டப் தான். துரைமுருகன் இருந்தாரு, ஸ்டாலின் இருந்தாரு. அந்த டைம்ல ஆர்காட்டும் பேராசிரியர் மட்டும் அந்த இதுல நிகழ்ச்சியில கலந்து கொள்ளவில்லை. பாக்கி எல்லாரும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இருந்தாங்க. இந்த முன்னாடியே நடத்தினதுதான். அதுக்கப்புறம் காளிமுத்து அது சிரிச்சு he has dismissed the whole thing. சோ இது சட்டமன்றத்தினுடைய மரபு. அடுத்ததாக ஒரு அரசியல்வாதிக்கு என்ன அதிகாரம் கொடுத்தாலும் சரி, எந்த ரூல்ல கொடுத்தாலும் சரி, அதை மிஸ்யூஸ் பண்றது தன்னுடைய அரசியல் லாபத்துக்கு இல்லனா தன்னுடைய கட்சியினுடைய லாபத்துக்கு என்ன பண்ண முடியுமோ அதான் பார்ப்பான். இங்க என்ன நடக்குதுன்னா அதே ஒரு நிகழ்வு தான் நடக்குது. 89 பேர் இல்ல 79 பேரை 78 பேரா கூண்டோட வெளியேற்றுங்கிறது கம்ப்ளீட் நான் அப்ளிகேஷன் ஆஃப் த மைண்ட் ஆன் த பார்ட் ஆஃப் த ஸ்பீக்கர். அதை அவருக்கு செய்யறதுக்கு அதிகாரம் இருக்கா என்றது கோர்ட் முடிவு பண்ணும் என்று நாம் கருதுகிறோம். அடுத்த பிரச்சனை என்ன வருதுன்னா, திமுக என்ன செய்து கொண்டிருக்கிறது அசம்பிளியிலங்கிற அந்த பிரச்சனை வருது. எங்கெங்க பிரச்சனை வருது, நமக்கு நாமே என்ற ஒரு பிரச்சனையை அது ஒரு பெரிய பூதாகரமான பிரச்சனையாக கொண்டு போறாங்க. அதே மாதிரி கருணாநிதியை பத்தி திட்டினா அது ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டு போறாங்க. இதுதான் நம்ம சட்டமன்றம் ஆரம்பிக்க முன்னாடியே இந்த டிபேட்ல நான் இதுதான் பேசினேன். அதாவது திமுக என்ன செய்யும்னா, கருணாநிதியை பத்தி ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் வந்ததுன்னா இம்மீடியட்டாக எந்திரிச்சு அது ஒரு பெரிய பிரச்சனையாகி எல்லாரும் கூண்டோட வெளியே போயிருவாங்க. அதே மாதிரி தான் ஆளுங்கட்சியில் அது தூண்டறதுக்காகவே ஒரு 2 பேர் பேசுவாங்க. நான் கருத்து இங்க பதிவு செய்திருந்தேன். அதே தான் நடந்து கொண்டிருக்கிறது. தலையாய பிரச்சனைகள் ஜிஎஸ்டியை பத்தி என்ன விவாதம் நடந்திருக்கீங்க? அடுத்ததாக மெம்பர்ஸ் வேணா சொல்லலாம், இல்ல அந்த கமர்ஷியல் டாக்ஸ் வரும்போது நாங்க பேசிக்குவோம். 5 பேர் பேசுவாங்க. 5 பேர் பேசி தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய பாதகம் வரும், எவ்வளவு சாதகம் வரும் 5 பேர் பேசினா போதுமா? ஒன்னு. ரெண்டாவது, நாடு முழுவதும் தலித் அப்சர்ஜஸ் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழக சட்டமன்றம் யாராச்சும் ஒரு உறுப்பினர் இதை பத்தி ஏதாச்சும் ஒரு கருத்து எங்காச்சும் தெரிவிச்சிருக்காரா? அசம்பிளியில தெரிவிக்க முடிஞ்சதா? மூணாவதாக முக்கியமான பிரச்சனை இங்க நம்ம இதுல எகனாமிக் மெல்டவுன், எகனாமிக் மந்தம் எல்லா இடத்துலயுமே இருக்கு. இதை பத்தி ஏதாச்சும் ஒரு சர்ச்சை இருக்கா? எவ்வளவு பேர், எவ்வளவு இளைஞர்களுடைய வாலிபர்களுடைய வேலைகள் இன்றைக்கு they are being thrown out of their jobs. இதை பத்தி யாராச்சும் பேசுறாங்களா? இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. திமுகவினருக்கு ஒரே ஒரு பிரச்சனை, எங்க தலைவரை பத்தி பேசக்கூடாது, தளபதியை பத்தி ஒரு கருத்தும் தெரிவிக்க கூடாது. அதிமுக பிரச்சனை என்னன்னா, ஜெயலலிதாவுடைய பேரே சொல்லக்கூடாது அசம்பிளியில. இதுதான் அசம்பிளியுடைய நிகழ்வு. இந்த ஒரு லாஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் எம்எல்ஏஸ். ஒரே நிமிஷம், இது ஒரு லாஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் எம்எல்ஏஸ், திஸ் இஸ் லாஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. இது இந்த ஜெனரேஷன் தாண்டினா தான் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு விடு வரும்னு நான் கருதுகிறேன். ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசுகிறோம். திரு பீட்டர், நேரம் மிக குறைவா இருக்கனால இன்று சற்று விரைவாகவே விவாதத்தை முடிவு செய்ய வேண்டியது இருக்கு. உங்களுடைய இறுதி கருத்தை பதிவு செய்யுங்க. அதாவது இதுல தியாகச்செம்மல் இதுல 2-3 செய்திகளை நம்ம பார்க்கணும். முதல்ல சட்டமன்றம் நண்பர் ராதாகிருஷ்ணன் சொன்னது போல தமிழகம் இதுவரை சந்தித்திராத பிரச்சனைகள், உதாரணமாக இந்த மெடிக்கல் என்ட்ரன்ஸ் நீட் எக்ஸாம் இருக்கு, இதனுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்று சொன்னால், இன்னும் 5 ஆண்டுகளிலே தமிழகத்தில் உள்ள அத்தனை மருத்துவக் கல்லூரிகளிலையும் வெளிமாநிலத்து மாணவர்கள் தான் படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்று நாம் சோங்கி வைத்திருக்கிறோம். இது ஒரு தப்பி தவறி யாருக்காவது ஒருவருக்கு டெல்லியில போய் அத அனுமதி கிடைச்சதுன்னா அவர்கள் உயிரோட இருக்க முடியாதுங்கிற சூழ்நிலை வந்திருக்கிறது.
இதை போன்ற நெருக்கடிகள் எல்லாம் இருக்கின்ற காலகட்டத்திலே சட்டசபையினுடைய நேரத்தை வீணாக்குவது, அதில் இதை போன்ற வாதங்களில் ஈடுபடுவது என்பதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இரண்டாவது, நான் சொல்லுவேன், ஆளும் கட்சிக்கு பொறுமை வேண்டும், ஆளும் கட்சிக்கு பெருந்தன்மை வேண்டும். ஆளும் கட்சிக்கு எப்பொழுது மரியாதை வர வேண்டும் என்று சொன்னால், டெல்லியில் பிரதமரிடமோ அல்லது மற்ற மாநில முதலமைச்சர்களிடமோ எப்பொழுது ஆளும் கட்சிக்கு ஒரு மரியாதை வரும் என்று சொன்னால், தமிழகம் எந்த பிரச்சனைகளிலும் ஒரே அணியாக இருக்கிறது என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை கொண்டு வந்தால் ஒழிய தமிழகத்தினுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. ஆகவே இன்றைக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அவர்களுக்கு. ஆகவே ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவோ பெருந்தன்மையாக நான் வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், அதற்காக மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொன்ன பிறகு அந்த பெருந்தன்மையை ஆளுங்கட்சி காமிக்க வேண்டும். ஆகவே இந்த வெளியேற்றத்தை உடனடியாக திரும்ப பெற்று தொடர்ந்து எஞ்சிய நாட்களிலே மானிய கோரிக்கைகளிலே பயனுள்ள வாதங்களை வாதிப்பதற்கு ஆளுங்கட்சி முன்வர வேண்டும், சபாநாயகர் அதற்கு வழிவகுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய இறுதி கருத்து. திரு ராதாகிருஷ்ணன், எவ்வளவோ இஷ்யூஸ்ல தீர்மானம் போட்டுக்கொண்டே இருக்கிறோம். இதுல ஒரு தீர்மானம் போட முடியுமா? இது மாதிரி பர்சனல் இன்சல்ட்ஸ் நாங்க நீ பண்ண மாட்டோங்கிறது அதிமுகவும் திமுக தரப்பிலும் யாராச்சும் ஒருத்தர் அதை முன்மொழிந்து அதை ஏகமனதாக அசம்பிளியில செய்ய வேண்டும், முதல் கட்டமாக. இரண்டாவதாக, இப்போதைய இம்மிடியட் பிரச்சனைக்கு 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக இருந்து அன்னைக்கு போகாதவர்கள் இருக்கிறார்கள். அது அப்கோர்ஸ் கருணாநிதி செல்வதில்லை. ஆனா அட்லீஸ்ட் அந்த 7 பேரை பார்ட்டிசிபேட் பண்ண திமுகவினுடைய தலைமை அனுமதிக்க வேண்டும். ஏனென்றால் தினம் விவாதம் நடந்து கொண்டுதான் இருக்குது. திமுக தன்னுடைய வாய்ப்பை எழுந்து கொண்டிருக்கிறது என்ற சூழ்நிலை இருக்கிறது. அட்லீஸ்ட் அவங்கள இந்த சபையில பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அனுமதிக்க வேண்டும். பாக்கி இருக்கிற பாக்கி எவ்வளவு லீகல் ரீசன்ஸ் இருக்கு சொல்றது எனக்கு புரியல. இல்ல ஃபைனல் வேர்ட்ஸ் இல்ல, ஒரு ஃபைனல் வேர்ட்ஸ் அப்ப ஃபைனல் வேர்ட்ஸ் ஏதா கன்க்ளூடிங் நீங்க சொல்லுங்க. இல்ல இப்ப பிரச்சனை திமுகவினுடைய தலைமை மட்டும் தான் அங்க பேசணுமா, இல்ல குறிப்பிட்ட 4 பேர் மட்டும் தான் பேசணுமா, இல்ல இப்ப 7 பேர் இருக்காங்களா, அந்த 7 பேர் கலந்து கொண்டு அவங்களுக்கு அதனுடைய கெப்பாசிட்டி இல்லையாங்கிறது திமுக விளக்க வேண்டும். அது என்ன இவ்வளவு ப்ராப்ளம் எனக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல என்ன ப்ராப்ளம் எனக்கு புரியல. ஆர்கேக்கு என்னன்னா, இப்போ ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்கிறவங்க ஒரு நடுநிலையா பேசுவாங்க நான் எதிர்பார்க்கிறேன். ஏன் அவங்க விட மாட்டாங்க, ஏன் அவங்க பேச மாட்டாங்கன்னா ஆர்கேக்கு அந்த கவலைலாம் தேவையில்லை. திமுக யாரையும் நீங்க தான் பேசணும் அவங்க தான் பேசணும்னு சொல்லல. 8 பேர் போகணும், அவங்க என்ன பேசணும்ன்றது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எங்களுடைய அப்போசிஷன் லீடர் கொடுக்குறாரு, செய்யறாரு, அது போறாங்க. இன்னொன்னு ஆர்கே உடைய பாயிண்ட்ல நான் கேட்டேன், இந்த 2 நாள்ல இருங்க வேளாண்மை துறை மானிய கோரிக்கை வந்தது, முக்கியமான மானிய கோரிக்கை. 2 நாள் நீங்க பயன்படுத்திக்கலாம். இல்ல இருங்க, 2 நாள் பயன்படுத்துறேன்னா ஒன்னு புரிஞ்சுங்க. அது என்னமோ திமுக எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்த தவறி விட்டத மாதிரி நீங்க பேசுறீங்க. முதல்ல ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நான், ஒரு துறை சார்ந்த ஒரு கேள்வி. நீங்க சொன்னது எல்லா பாயிண்ட் அக்ரி பண்றேன். அதான் ஒரு விஷயத்தை தவிர, அதாவது 2 தலைவர்களுக்குள்ள புகழ்ச்சிகள்ன்றது அது பொதுவா பேசுறாரு, அதை விட்டுடுங்க, பத்திரிகையாளர் பேசுறாரு வைக்க. ஆனால் எத்தனையோ பிரச்சனைகள் பேசலன்னு சொல்றாங்க இல்லையா? ஒரு குறிப்பிட்ட ஒரு துறைக்கு ஒரு அமைச்சர்கிட்ட எங்களுடைய உறுப்பினர்கள் பேசுறாரு. அதுக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க? எல்லாம் உங்களுடைய ஆட்சியில இதை விட மோசமா இருந்துச்சு, எல்லாம் எங்க அம்மா செய்வாங்க. இப்படிதான் பதில் வருது. ஒரு முதலமைச்சர் எனக்கு நேரம் இல்லை, இல்லைன்னா நான் அது எல்லாத்தையும் எவிடன்ஸோட என்னால சொல்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ அவையே மாண்போட நடத்தணும்ன்றது எங்களுக்கு அந்த உடன்பாடு இருக்கிறது. அதனாலதான் எங்களுடைய உறுப்பினர்கள் யாருமே மரபு மீறி கொச்சையாக யாருமே பேசல. ஆர்கே ப்ராபபிலி அவருக்கு வாய்ப்பு இருக்கும் போய் பார்க்கிறதுக்கு. இதுல ஏதாவது ஒரு பத்திரிகைகள், நான் கேட்கிறேன், இன்னைக்கு தலையங்கத்துல எந்த ஒரு பிரிண்ட் மீடியாவோ எந்த ஒரு பத்திரிகை ஒரு சில தவிர இன்றைக்கு சபாநாயகர் நடவடிக்கை இப்படி கேலிக்குறியாகிறதுக்கு, ஜனநாயகத்துக்கு ஒரு கேள்விக்குறியாகுது, இந்த திமுக உறுப்பினர் இப்படி பேசுனது தப்பு, அந்த அதிமுக நடந்து யாராவது எழுதுனாங்களா? கிடையாது. நான் என்ன ஒண்ணும் அல்டிமேட்டா அஸ் எ கன்க்ளூடிங் பாயிண்ட், இப்ப சபாநாயகர் இவர் ஒட்டுமொத்தமா எல்லாருமே இடைநீக்கம் செஞ்சிருக்கிறார். ஆனால் அவர் செஞ்சது தப்புங்கிறது ப்ரொவிஷன் படி நான் சொல்ல முடியும், அதுக்கு நேரம் கிடையாது. இரண்டாவது, ஒரு சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் என்பது ஒரு கேபினட் அந்தஸ்துக்குரியவர். ஆனால் உறுப்பினர் அவர் அவையில இல்லை. இந்த பிரச்சனை நடக்கும்போது வராரு, கேட்டுக்கிட்டு பேசுறாரு. அப்படி பேசின ஒரு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரை கூண்டோடு தூக்கி போடுறது ஜனநாயகத்தை புதைக்குழியில் போடுது. திரு தமிழ் மன்சாரி, இந்த விவாதங்களில் பங்கேற்ற சகோதரர் பீட்டர் அண்ணன் அவர்கள் பெருந்தன்மையை பற்றி குறிப்பிட்டார்கள். நான் இந்த அவையை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்றேன். அவையுடைய புதிய சட்டமன்றம் கூடிய அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவரும் பரஸ்பரம் ஒருவருக்கு வணக்கம் தெரிவித்த அந்த பண்பாட்டை நான் நேரிலே பார்த்தேன்.
விவான் என்னை பேச விடுங்க. என்னை பேச விடுங்க. கேளுங்க, என்னை பேச விடுங்க. நிமிஷம். அப்படி சொல்லாதீங்க. அதுக்கு நான் விளக்கம் தருகிறேன். கலைஞருடைய மகன் அந்த பண்பாடு உண்டு. என்னைக்கு ஜெயலலிதா சட்டமன்றத்தில் என்னைக்கு சட்டமன்றத்தில் ஜெயலலிதா கால வச்சாங்க மாண்பு போல ஜெயலலிதா கால வச்சது. என்றைக்கு சட்டமன்றத்தில் நீங்க பேசுங்க கொஞ்சம். கடந்த வாரம் அவையிலே ஒரு வாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சி உறுப்பினர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுது முதலமைச்சர் அவர்கள் எழுந்து சொன்னார்கள், நட்போடு உங்களுக்கு ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி அவருடைய கருத்துக்கு சில விளக்கங்களை கொடுத்தார்கள். நட்போடு என்ற ஒரு அழகான வார்த்தையை பயன்படுத்தினார்கள். சகோதரர் தங்கம் தென்னரசு அவர்கள் தொடர்ந்து பேசுகின்ற பொழுது ஆரோக்கியமான முறையில் அங்கே விவாதங்கள் நடைபெற்றது. அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மாண்புமிகு உறுப்பினர் டிஆர்பி ராஜா அவர்கள் பேசுகின்ற பொழுது அதற்கு பதிலளிக்க தொடங்கிய முதலமைச்சர் அவர்கள் மை டியர் யங் எம்எல்ஏ என்று குறிப்பிட்டார்கள். ஒரு அழகான வார்த்தையை கண்ணியமான முறையில் முதலமைச்சர் அவர்கள் பயன்படுத்தினார்கள். இதை ஏன் சுட்டிக்காட்டுகிறேன் என்று சொன்னால், சகோதரர் பீட்டர் அண்ணன் அவர்கள் இங்கே குறிப்பிடும் போது ஆளுங்கட்சியினர் பெருந்தன்மையை காட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த பெருந்தன்மையை நாகரிகத்தை முதலமைச்சர் அவர்கள் அங்கே வெளிப்படுத்தி நான் நேரிலே பார்த்தேன். நான் இப்போது சொல்வது என்னவென்று சொன்னால், இங்கே சஸ்பெண்ட் செய்யப்படாத 8 உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள். அவருடைய தலைவரை தவிர மீது 7 உறுப்பினர்கள் அங்கு வருவதாக இருந்தால் பேசுவதற்கான வாய்ப்புகளை சபாநாயகர் தருகிறார். அந்த வாய்ப்புகளை அவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் பெருந்தன்மை. அம்மையார் ஜெயலலிதா திங்கட்கிழமைக்கு வந்து இதை வந்து ரிவோக் பண்ண சொல்லி பேரவைத் தலைவர் மூலமா பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். தலைவர் சொல்லுங்க, அப்புறம் பேசலாம். முதல்ல ஒன்னு சொல்றேங்க, அவங்க முடிக்கணும். ரொம்ப கண்ணியம் சுத்தமா நேரம் இல்ல. பெருந்தன்மையோட ஸ்டாலின் மன்னிப்பு கேட்டார். அந்த பெருந்தன்மையை ஒரு நாளைக்கு காப்பாத்திக்க முடிஞ்சதா திமுகவால? இன்றைக்கு அத்தனை பேர் பேசுறாங்க, எதிர்க்கட்சி தலைவரை உட்கார்ந்து சிரிச்சு ரசிச்சுட்டு இருக்கார். அதான் பெருந்தன்மையா? ஒரு சபாநாயகரை கிண்டல் செய்வதை பார்த்து ரசிப்பது பெருந்தன்மையா? இவங்க சொல்றாங்க எங்க அம்மா உள்ள வந்து பெருந்தன்மை போச்சு. என்னைக்கு திமுக உள்ள வந்ததோ அன்னைக்கு தான் அராஜகமான வார்த்தைகளும் கமெண்ட்ஸும் உள்ள வந்தது. வேடிக்கை அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திக்கலாம். எதிர்த்து பேசிட்டு